சாவி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வைப்போம், ஏன்னா மேலே வந்து டேங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வருமா? நான் வரும்போது போகும்போது பார்த்துருக்கேன், பட் எந்த இடத்துலன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் ரிஷப் வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரவே முடியல. ரொம்ப நம்ம ரிஷப் வந்து ஃபஸ்ட்டு தடவை நேபாளுக்கு போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, டிக்கெட் வந்து எடுக்க போயிருந்தேன்ல, ஸோ டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போகிறோன்னா February 20. ஸோ எல்லோரும் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் வந்து உடனே கிளம்பி வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, பாப்பாவை அங்கே விட்டுட்டு நாங்கள் வந்துடுவோம். 3 பேர் ரிட்டர்ன் வந்துடுவோம். யார் யார் போகிறோன்னா, பையன், பொண்ணு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், அக்கா, நான் 5 பேர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள், கண்டினியூஸாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இன்னும் 4 இருக்குது, 1 month இன்னும் இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டிக்கெட்டு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டிக்கெட் பார்க்கலாம். நாங்கள் போகிற எக்ஸ்பிரஸ் பேர் வந்து திருக்குறள் எக்ஸ்பிரஸ், மதுரையிலேருந்து கிளம்புது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டிக்கெட் பார்க்கலாம். எத்தனை பேர் போக போகிறோன்னா 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து மதுரை ஜங்ஷன்லேருந்து கிளம்புறோம். அதுக்கப்புறம் ரீச் ஆகுது வந்து ஆக்ரா காண்ட், இங்கே தான் ரீச் ஆகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் பேர் வந்து திருக்குறள் எக்ஸ்பிரஸ். நாங்கள் டிக்கெட் எடுத்தது வந்து ஸ்லிப்பர் கிளாஸ் SL. புக்கிங் டேட் வந்து 9ஆம் தேதி வந்து புக் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பேர் பாருங்கள், மீனா சிங். நான் வந்து எல்லாத்துலேயும் வந்து என்னோடய ப்ரூஃபில் வந்து மீனா சிங் நான் எழுதியிருக்கேன். சானு வந்து செல்ல பேர், அதனால் நான் யூடியூப்பில் வந்து சானுன்னு பேர் எழுதியிருக்கேன். வீட்டில் எல்லோரும் சானு தான் கூப்பிடுவாங்க. தர்மேந்திர சாய், இது வந்து ஹஸ்பண்டு. எனக்கு 28 வயசு, ஹஸ்பண்டுக்கு 31. கொஞ்சம் டேட்டு அதிகமாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏஜு. கௌரி எல் பாருங்கள், ஐ எழுதவே இல்லை, ஐயோ, 46 வயசுன்னு எழுதியிருக்கு, ஃபீமேல். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இசிகா பாப்பா வந்து 5 வயசு ஆகுது. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பர் ஒரே ஒரு சீட்டு தான், எல்லாமே அப்பர் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாப்பா வந்து எங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சீட் நம்பரு 43, 48, 46. இதுதான் சீட் நம்பர். ரேட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் 3087ன்னு எழுதியிருக்கு. ஆனால் வாங்கும்போது 3250 ரூபா வாங்கியிருந்தாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட். ஸோ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம ரிஷப் வந்து ஃபஸ்ட்டு தடவை நேபாளுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு தடவை நேபாள் போகிறான். அவங்க பாட்டியை வந்து பார்க்க போகிறான், அம்மாச்சியை. ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் வந்து இப்போ ட்ரெயினில் போக போகிறான். அவனுக்கு வந்து என்ன ஃபுட்டு கொடுக்கணும், அவனுக்கு வந்து ஃபுட்டு ஒத்துக்குமா ஒத்துக்காதான் ஒன்றுமே தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னென்ன ஃபுட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லுங்கள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மதுரையிலேருந்து கிளம்புறோம். மதுரையிலேருந்து 12:55க்கு நைட்டு கிளம்புது ட்ரெயின். நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ரெடியாகி எல்லாம் போகிறதுக்குள்ளே அங்கே வந்து 12:30க்கு வந்து ரீச் ஆகிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 12:30 இல்லை, 11 o'clock போய் ரீச் ஆகிடும். அப்படியே சாப்பிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு கிளம்பணும்ல, அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிரும். இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் அடுத்த மாதம் ஊருக்கு போகும்போது அந்த ஷாப்பிங் பண்ணோம்ல. ஸோ நேபாளில் வந்து குளிராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். தை முடிஞ்சு மாசி மாதம் வந்து கொஞ்சம் குளிராக தான் இருக்கும். அதனால் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ 1 by 1 நான் உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போகிறோம். இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் 3 பேர் மட்டும் தான் போகிறோம். பாப்பா வந்து ஏற்கனவே ஊருக்கு போயிட்டா, அவங்க தாத்தா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் உங்களை பாப்பா காமிக்கிறேன். போன தடவை இங்கே வந்தால், இப்போ வந்து நாங்கள் 3 பேர் மட்டும் தான் போகிறோம். டைம் வந்து 1 o'clock ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 1:30க்கு வந்து
பஸ் இருக்குது, டைரக்ட் பஸ், அதில் தான் போக போகிறோம். ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இனிமேட்டுக்கு February 20லேருந்து கண்டிப்பாக நீங்கள் நேபாள் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்னும் நாள் இருக்குது. ஸோ இப்போ டிக்கெட் எடுத்தனால சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஊருக்கு கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டு பூட்டு. சின்ன பூட்டு, பெரிய பூட்டு வாங்க முடியாதான். சாவி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வைப்போம். ஏன்னா மேலே வந்து டேங்க் இருக்குது. இந்த வழியாக தான் போகணும்ல மேலே டேங்க்கு. அதனால் வந்து ஏதாவது ஓ திருவதில்லை இப்படி தான் ஒன்று. ஓ எஸ் எஸ் ஓகே. கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பாப்பா ஃபோன் பண்ணா, எப்போ வரீங்க மம்மி அப்படின்ட்டு. ஓகே வரோம் இப்போ தான் கிளம்பியிருக்கோம். பஸ் இன்னும் ஏரில் வீட்டில் தான் இருக்கோன்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். சீக்கிரம் வாங்க மம்மின்னு சொல்கிறா பாப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உடனே பஸ் வந்துருச்சு. அதனால் டக்குன்னு ஏறிட்டோம். சீட்டும் கிடச்சிருச்சு. 5 நிமிஷத்துல பஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் ரிசர்வ் வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரவே முடியல. ரொம்ப சேட்டை பண்ணுறான். இப்படி சேட்டை பண்ணுறான். நேபாளுக்கு எப்படி கூட்டிகிட்டு போகணும்னு தெரில. பஸ்ஸில் உட்காரவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சேட்டை தான் பண்ணுறான். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் தூங்கிட்டான். கீழே போடுறான்னா படுக்க மாட்டேங்கிறான் சீட்டில். அவங்க அப்பா தான் தூக்கிட்டே இருக்கணுமா. 2 பேரும் தூங்கிட்டாங்க. கீழே தூங்க மாட்டானா, இப்படி தான் தூங்க வேணாம் ரிஷப் சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், டிரைவர் அண்ட் கண்டக்டர் சாப்பிட போயிருக்காங்க. கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுருக்காங்க வண்டி. ஏன்னா பின்னாடி வந்து ஏசி வண்டி நிற்கிது, ஏசி பஸ் நிற்கிது. அதனால் கொஞ்சம் முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க வண்டி. சாப்பிட போயிருக்காங்க. 3 times கீழே படுக்க வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அழுகிறான். இப்படி தான் தூக்கணும் அப்படிங்கிறான். பஸ்ஸு நின்றுட்டு தான் இருக்குது. இப்போது கீழே படுக்க வைக்கக்கூடாதான், இப்படி தான் தூக்கிட்டே இருக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ். தூத்துக்குடி அண்ட் ராம்நாட்டு நடுவில் வந்து ஒரு ரெசார்ட் இருக்குது, வேம்பார் அப்படிங்கிற இடத்துல. இது வேம்பார் தான். இங்கே ஒரு ரெசார்ட் வரும் பாருங்கள், கண்டிப்பாக காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வருமா? நான் வரும்போது போகும்போது பார்த்துருக்கேன், பட் எந்த இடத்துலன்னு தெரில. இப்போ வரும்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இந்த ரெசார்ட்டுக்கு யாராவது வந்திருக்கீங்களா சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வந்துச்சு பாருங்கள் ரெசார்ட். இதுதான் பேர். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெசார்ட். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாடிப்படி ஏறுறதுக்குள்ளே மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு இந்த மாதிரி சிப்ஸ் வாங்கியிருக்கோம். 1 time தான் சாப்பிடுவோம், வாங்கி கொடுப்போம். அடிக்கடி வாங்கி கொடுக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா பாருங்கள், 2 நாளாக இங்கே இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அந்த ஊரில் இருந்தோம். ரிஷப் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அக்காவை. இவன் வந்து என்ன மிஸ் பண்ணிட்டு இருந்தா. ஹாய் சொல்லு ரிஷிகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் பாருங்க எப்படி விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பாப்பா என்ன எழுதிட்டு இருக்கானே தெரில ஃப்ரெண்ட்ஸ். தம்பி அங்கே விளையாண்டுட்டு இருக்கான், பாப்பா இங்கே எழுதிட்டு இருக்கா. வா சொல்கிற வரமாட்டேங்கிறான் ரிஷப். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் வந்து சொம்பு கூட விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் குடத்துக்குள்ள கையை விடுவான். இதுதான் வேலை ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப்க்கு வேலையே இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இந்த vlog எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் விலாக்ல கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பாய் சொல்லு. பாய் பாய் சொல்லு, நல்லா சொல்லு.